நம்முடைய வயிறை பட்டினி போட்டு இந்த தேவநீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இந்த தேவநீதியை அவரே அன்றி மனிதனுக்கு வேற யாரும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த தேவநீதியை அவராகவே மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும், தர வேண்டும். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த தேவநீதியை மனுஷனுக்கு கொடுக்கிறதுக்காக தான் கடவுளே மனுஷனாய் பூமிக்கு வர வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வர வேண்டியதாயிற்று. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எதற்காக? மதம் மாத்துறதுக்கு இல்ல, மனுஷன் இழந்த தேவ நீதியை அவனுக்கு மறுபடியும் கொடுப்பதற்காக. திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். மனுஷன் தேவநீதி இழந்துட்டான். இப்ப தன்னுடைய சொந்த முயற்சியினாலே அவன் தேவநீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இப்ப தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, அது அவர் நீதியின் தேவனாயிருக்கிறார். ஆகவே நீதியின் தேவன் பாவத்தின் மனிதனை, பாவம் செஞ்ச மனிதனை தண்டிச்சே ஆகணும். தண்டிச்சாதான் அவனுக்கு என்ன செய்ய முடியுது, நீதியின் வஸ்திரத்தை கொடுக்க முடியும். இவனை தண்டிச்சாதான் செத்து போயிடுவானே, ஒண்ணுமனா போயிடுவானே. அதனால கடவுளே இப்ப மனிதனாய் வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி நீசகலமாய் தொங்கி அந்த ரத்தத்தின் மூலமாக இந்த தேவநீதியை மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டியதாயிற்று, கொடுக்க வேண்டியதாயிற்று. அதற்காக தான் தேவன் மனிதனாய் வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மதம் மாத்துறதுக்கோ, மதத்துல ஆள் சேர்க்கிறதுக்கோ, பேர மாத்துறதுக்கோ அதுக்கெல்லாம் வரல. மனுஷன் தேவநீதி இழந்துட்டான். தேவநீதி என்பது என்ன? தேவ சமூகத்துல தைரியமா வரக்கூடிய அந்த திராணி, அதுதான் தேவநீதி. பயம் இல்லாமல், குற்ற உணர்வு இல்லாமல், தாழ்வி மனப்பான்மை இல்லாமல் தைரியமா தேவ சமூகத்தில் வந்து ஐக்கியம் கொள்ளுகிற நேரம், ஐக்கியம் கொள்வது, உறவு கொள்வது, அதுதான் தேவநீதி. இந்த தேவநீதியை மனுஷனுக்கு இலவசமா கொடுக்கிறதுக்காக தான் யார் வந்தா? இயேசு வந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் இயேசு என்கிற பெயரிலே பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். ஆமென். இருக்கிறீங்களா? அப்ப தன்னுடைய முயற்சியினால மனுஷன் தேவநீதி என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இங்க ஒரு பெரிய கூத்தே நடக்குது ஆதியாகமத்துல. வேடிக்கையான காரியம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் ஏவாளும் கேட்டார்கள். பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னதாக அப்பால் ஓடுறா, சந்தோஷமா ஓடுறா, மகிழ்ச்சியா ஓடுறா. இப்ப பாவத்தில் விழுந்ததுக்கு பிறகு எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டா? புதர்களை போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்க பயந்தா, வேர்த்து விறுவிறுத்துருச்சு ஆளு. என்ன செஞ்சுட்டா? இது ஒரு பகுதி. அங்கிட்டு ஒரு கூத்து நடக்குது. என்ன கூத்து தெரியுமா? போய் அத்தி இலையை தச்சு உடம்புல போட்டுட்டு வரான் பாருங்க. வாசிங்க 7வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவரும் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அத்தி இலைகளை தைத்து முதல் தையல் வேலை நடக்குது. அத்தி இலைய எடுத்துட்டு வந்து அது பொண்டாட்டி புரிச்சுன்னு உட்காந்து கோர்த்து தச்சு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ ஆண்டோடைய சமூகத்துக்குள்ள போனாலும் வர்றாங்க. அது 2 நிமிஷத்துல ஒரு காஞ்சி கீழே வந்துருச்சு. போ ஆனா அவளை பாக்குற என்ன காஞ்சி போச்சுன்னு அவன் பார்க்குற உனக்கு காஞ்சி போச்சு. முதல்ல அங்க பாரியா நீ முதல்ல எல்லாரும் இருக்கிறீங்களா? இந்த அத்தியலை என்பது நம்முடைய முயற்சி. சத்திய வேதத்தை சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். அத்தியலை என்பது நம்முடைய முயற்சி, நம்முடைய செயல்கள், நம்முடைய நற்கிரியைகள். நான் கூடுதாச்சி ஊத்தி தேவ சமூகத்துக்கு வந்துடுவேன். நான் 10 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தேவ சமூகத்துக்கு வந்துடுவேன். முடியாது. கர்த்தர் சொல்றாரு, முடியாதுப்பா. மனுஷன் தேவநீதி இழந்துட்ட. இப்ப நானே ஏதோ ஒன்றை செய்து இந்த நீதியை உனக்கு இலவசமா கொடுத்தாதான் நீ சமூகத்துக்கு நினைச்ச முடியும், வர முடியும். உன் கெட்டிக்கார தரத்துல, உன் முயற்சியில, உன் திறமையில. எல்லாரும் இருக்கிறீங்களா? உன் படிப்பு அறிவுல, உன் சர்டிபிகேட்ல தூக்கிட்டு நினைச்ச முடியாது, இங்க வர முடியாது. தேவ நீதியை நானே உனக்கு என்ன செய்யணும், இலவசமா கொடுக்கணும். எல்லாரும் இருக்கிறீங்களா? நீங்க எங்க பார்த்தாலும் அத்தி இலை வேலைதான் என்ன செய்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன வேலை? அத்தி இலை வேலை. அத்தி இலை வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அத்தியல முயற்சி எல்லாம் ஃபெயிலியர். அத்தியல முயற்சியில எல்லாம் அதை வச்சு என்ன செய்ய முடியாது, தேவ சமூகத்துக்கு வர
முடியாது. சரி, இப்ப விஷயத்துக்கு வரும். மனுஷன் தேவநீதி இழந்துட்டான். இப்ப அவரே அன்றி இந்த தேவநீதி யாருக்கு கொடுக்க முடியாது? மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அவர் ஏதோ ஒண்ணு செஞ்சு இந்த தேவநீதி என்ன செய்ய இலவசமா, இதை காசு கொடுத்து வாங்க முடியாது. காசு கொடுத்து வாங்கினா இப்ப மனுஷனுடைய முயற்சி ஆயிடுச்சு அது. அதனால காசு கொடுத்து வாங்க முடியாது. தேவனே ஏதோ ஒன்றை செய்து இந்த தேவநீதி யார் கொடுக்கணும்? மனுஷன் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் தைரியமா அப்பாட்ட என்ன செய்ய முடியும்? குற்ற உணர்வு இல்லாமல், பயம் இல்லாமல், தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமா வந்து தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்க முடியும். ஆமென். இப்ப தேவன் என்ன பண்ணாரு? வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனே ஏதோ ஒண்ணு செய்யணும், செஞ்சுதான் இந்த தேவநீதியை மனுஷனுக்கு இலவசமா கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் அவன் எங்க வர முடியும்? தேவ சமூகத்துக்கு வர முடியும். வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். என்ன உடை? என்ன உடை? தோல் உடைகளை உண்டாக்கி. தோல் உடை எப்படி திடீர்னு வந்துச்சாங்க? தோல் யாரு தொங்க விட்டுருந்தாங்களா? தோல் உடை ரெடிமேட் ஷாப் வச்சிருந்தாங்க ஏரியா தோட்டத்தில். ரெடிமேட் ஷாப் இருந்துச்சு. அது அமையாமலே வா காசு கொடுக்குறேன், போய் இந்த ரெடிமேட்ல 2 தோல் உடை வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டார கத்தரு. இல்லை 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 இல்லை. தோல் உடை எப்படி வந்தது என்றால், அங்கே தோட்டத்திலே ஏதோ ஒரு மிருகம் அடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சத்திய வைத்து அலசி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே எந்த ஒரு பாவமும் செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி, எந்த தவறுமே செய்யாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே தண்டிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே பலியாய் இருக்கிறது. தேவனே அந்த ஆட்டை பாருங்க பலியிட்டு அந்த ஆட்டினுடைய தோலை உரித்து அந்த ரத்தத்தோடு கலந்த தோலை எடுத்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு போட்டு விட்டா. இப்ப கத்த சொல்றாரு, இப்ப வா என் சமூகத்துக்கு வா. இது ஓ செயல் கிடையாது, இது ஏன் செயல். இது ஓ முயற்சி கிடையாது, இது ஏன் முயற்சி. இப்ப ரத்தத்தின் அடிப்படையில தான் இப்ப நீ என்ன செய்ய முடியும்? சமூகத்துக்கு வர முடியும். எல்லாரும் இருக்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். பிதாவாகிய தேவன் ஆட்டை அடித்து அதன் தோலை எடுத்து இவனுக்கு உடுத்தி விட்டார். எல்லாரும் ஆழமா கவனிங்க. இந்த ஆட்டுக்குட்டி கல்வாரி சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தோல் உடை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நமக்கு உடுத்து வைக்கப்படுகிற அந்த நீதி என்கிற வஸ்திரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. எனவே தேவனே இந்த செயலை செய்து பாருங்க, தேவன் மனுஷனுக்கு தேவநீதி என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனே அதை செய்ய முடியும். மனுஷனால இந்த தேவநீதி என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியையே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தத்தை சிந்தி அவருடைய நீதியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார். அதுக்குத்தான் அவர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மறுபடியும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். மதம் மாத்துறதுக்கு இல்ல, மதத்தில் ஆள் சேர்க்கிறதுக்கு இல்ல, பெயரை மாத்துறதுக்கு இல்ல. மனுஷன் தேவநீதியை இழந்துட்டான். தேவநீதி என்பது என்ன? தேவ சமூகத்திலே தைரியமா வந்து நிற்கக்கூடிய திராணி. அதை மனுஷன் இழந்துட்டா, அந்த திராணியை மனுஷனுக்கு மறுபடி கொடுப்பதற்காக தான் தேவன் இயேசு என்கிற பெயரிலே மனிதனாக என்ன செய்தார்? வெளிப்பட்டார். கல்வாரி சிலுவைக்கு போய் நீசக்கோலமாய் தொங்கி கடைசி சொற்றத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக மனுஷனை கழுவி தேவ நீதி அவனுக்கு கொடுத்து இப்ப சொல்றாரு, தைரியமா வா, தைரியமா தேவ சமூகத்துக்கு வா, பயம் இல்லாம வா, குற்ற உணர்வு இல்லாமல் வா, தாழ்வு மனப்பான்மை இல்லாம வா, வந்து அப்பாட்ட உறவாடு, ஜெபம் பண்ணு, பதிலை பெற்றுக்கொள் போ. எல்லாரும் இருக்கிறீங்களா? முற்றிலும் இது தேவனுடைய செயல். இயேசு கிறிஸ்துவின் ரத்த புண்ணியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய நீதியையே நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இலக்கணங்களுக்கு சொல்லுவோம். இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியையே எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென்.